अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்ச பரசமயத்தை மாற்றத்துக்காக பரமத பங்கம் அருள்றார். அந்த பரமத பங்கத்தில் வையாகரண மத பங்கத்தை இப்போ நாம் அனுசந்திச்சுட்டுருக்கோம். அதில் ஆரம்ப பாட்டை அனுசந்திச்சிட்டோம். ஷாயாமரைகளில் சத்தம் தெளிந்திட சாற்றுதலால்னு வையாகரணாளுடைய வியாக்கரணத்தினுடைய பெருமையை சொன்னார். ஸ்வரம் அக்ஷரம் மாத்திரை எல்லாத்தையும் தவறாமல் உச்சரிக்க வேண்டிய விஷயத்தை வேதத்தை வியாக்கரணம்தான் அது நல்லா சொல்கிறது, சாற்றுதலால் தெளிய சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவள் நல்லவாளாக இருந்தால் போல தோணினா கூட தூயார் இவர் என்று தோன்ற நின்று அப்படி இருந்தாலும் பல சூதுகளால் அவளுடைய கபட வார்த்தையினால் மாயா மதம், அத்வைத மதம், மருஷினவாதம், இன்னொரு ஜைனனோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர யாதவாள், பௌத்த மூஷர், பௌத்த மதத்துக்காரா, இவாளெல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயத்தில் அவள் ஆடம்பரமாக சொல்கிறத அதை அப்படியே வையாகரணாலும் ஒவ்வொரு அம்சத்தை ஒத்துக்கிறா. அதனால் பௌத்தமும் சேர் வையாகரணர் சொல்லும் மறுமாற்றங்கள் மாற்றுவமே. அதனால் வையாகரணாள் மாறி சொல்கிறாளே அதை நாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்காக சொன்னோன்னா நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறோம், அத்தியந்த சுருக்கமாக சொல்கிறோம். இதெல்லாம் சுவாமி தேசிகன் மணிப்பிரவாள் நடையில் எல்லா அதிகாரத்துக்குமே சாய்ச்சிருக்கு, இதுக்கும் சாய்ச்சிருக்கு. அதுக்கெல்லாம் நாம் இதை கேட்குற பல பேர் பரமத பங்கமே கேட்டிருக்கலாம், தெரியாது. இருந்தாலும் இது ரொம்ப சாமானியாளாக இருக்கவாளுக்காக சொல்கிறதுனால அப்படியே இந்த பாசுரார்த்தத்தை மாத்திரம் சொல்லி போயின்ட்டுருக்கோம். இப்போ முடிவு பாசுரத்தில் இதை தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். கலக்கத்தில் கலங்கி வரும் காணிக்கெல்லாம் கண்ணாறு சதிர வழி கட்டுவார் போல் உலகத்தில் மறை சேர்ந்த உரைகள் தம்மால் ஒரு பிழையும் சேராமல் உபகரித்தார் பலகத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் பகடழிக்க பரவும் பொய்யாம் சிலகத்து சித்தாந்தமறியகில்லா சிறுவரனில் மயங்காமல் சேமித்தோமே. இதுலேயும் அவளுடைய பூர்வ பாசுரத்தில் சொன்ன மாதிரியே அவளுடைய பெருமையை உதாரணபூர்வமாக நிரூபித்து அதுக்கப்புறம் இந்த பௌத்தர் முதலானவர்களோட சேர்ந்து இவ சித்தாந்தத்தை அறியாத மயங்கரா, அந்த மயங்கத்தில் மயங்காமல் இருக்கிறதுக்கு நாம் வழி காமிச்சோம், மற்றவாளை மயங்காத பண்ணுறதுக்கு நான் சேமித்தோம், தத்துவார்த்தத்தை விளக்கி அவளை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்கிறோம். கலக்கத்தில் கலங்கி வரும் காணிக்கெல்லாம் கண்ணாறு சதிர வழி கட்டுவார் போல். லோகத்தில் நிலம் இருக்குது, நிலம், அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு நிச்சயிக்க முடியாத ரெண்டு பேருக்கு தகராறு வருதுன்னு வச்சுக்குவோம்.
அப்போ என்ன பண்ணுறா, அந்த அதிகாரியாகப்பட்டவா அதெல்லாம் எடுத்து ரெக்கார்ட்லாம் எடுத்து அந்த வழக்கை தீர்க்கறதுக்காக அந்த மத்தியஸ்தாளாக இருக்கக்கூடிய அவா கணக்கை பார்த்து அதுக்கு எல்லைக்கல் நடுறா. இது இவாழ்து இந்த எல்லைக்கல்லுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒருத்தருது, இன்னொருத்தருது மற்றொருத்தருது இந்த எல்லைக்கல்லுக்கு உட்பட்டது அப்படின்னு அந்த எல்லைக்கல்லை நடுறா. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த மத்தியஸ்தாள் கணக்கு பார்த்து அதை தான் இங்கே உதாரணமாக காமிக்கிறேன். அதுபோல் இவா என்ன பண்ணுறா, வேதார்த்தத்தை சொல்கிறதுக்கு அவா தப்பு தப்பாக சொல்லிட போகிறாளே அப்படின்றதுக்காக வேதத்தினுடைய அக்ஷரம் ஸ்வரம் மாத்திரை எல்லாத்தையும் நன்னா தெளிவாக உச்சாரணம் பண்ணாதான், எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாதான் அது நன்னா புரியும். இல்லைன்னா மாறி போயிடும், அர்த்தம் மாறி அனர்த்தத்தில் போயிடும். ஆனால் மாதிரி இவா உபகரிக்கிறா. எப்படி சொத்து யாருது எவ்வளோ வரையில் இன்னாருக்கு சொத்து, மற்றொருத்தருக்கு எவ்வளோ சொத்து அப்படின்றதுக்கு காணிக்கல் நடுறாலே எல்லைக்கல், அதுபோல் இவா பண்ணுறா அப்படின்னு இவாளுடைய பெருமையை சொல்கிற. கலக்கத்தில் கலக்கம் அப்படின்னா கலக்கத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த கலக்கம் ஏற்படுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்காக. கலக்கத்தில் கலங்கி வரும் காணிக்கெல்லாம், அதனால் கலங்கி நிச்சயிக்க முடியல இது இவன்தான் அவன்தான். அப்படி இருக்கிற இடத்துல காணின்னா நிலம், அந்த நிலங்களுக்கெல்லாம் கண்ணா அரு சதுர வழி கட்டுவார் போல் அந்த எல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லைக்கல்லை கட்டுறவா மத்தியஸ்தாள் இருக்காளே அவளை போல அந்த வழக்க தீர்க்க மத்தியஸ்தர்களை போல உலகத்தில் மறை சேர்ந்த உரைகள் தம்மால், இந்த உலகத்தில் மறை சேர்ந்த மேதத்தில் உள்ள உரைகள் தம்மால் வாக்கியங்கள்னால ஒரு பிழையும் சேராமல், அந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சு அதில் பிழை வந்துடக்கூடாது, விபரீதமான அர்த்தம் வரக்கூடாது, ஒருத்தரும் தவறாக அதை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக உபகரித்தார், உபகாரம் செய்த வாய்வா. வையாகரணால் இருக்காளே தங்களுடைய சாஸ்திரம் மூலமாக வியாக்கரணம் மூலமாக மறை சேர்ந்த உரைகள் இருக்குதே, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள்னால இவ அர்த்தம் சொல்லச்சு இந்த உலகத்தில் இருக்கவா ஒரு பிழையும் சேராமல் உபகரித்தார். அப்படி அதுக்கு செக்பந்தி மாதிரி நன்னா இன்னென்ன அந்த லக்ஷணங்கள்லாம் ஸ்வர லக்ஷணம் அக்ஷர லக்ஷணம் அதனுடைய மாத்திரை லக்ஷணம் அப்படிலாம் எல்லாத்தையும் சொன்னோம். அப்படி உதவி செய்தவா இருக்காளே செய்தார், அப்படிப்பட்டவா என்ன ஆனா இப்போது அந்த உபகரித்தவா இருக்காளே அப்படிப்பட்ட வையாகரணர் பல கத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் பகடழிக்க பரவும் பொய்யாம், அந்த ஒரே பண்டை வெகு நாளாக பழமையாக இருக்கக்கூடிய பகற்கள்ளர் பகல் திருடர்கள் பகட்டழிக்க, அவளுடைய ஆடம்பரமான வார்த்தையெல்லாம் இருக்குதே என்ன, ஆடம்பரமான அந்த இதை ஒழிக்க பரவும், அவள் சொல்லப்படக்கூடிய பொய் இருக்குதே அதான், அந்த பொய்யில் இவள் என்ன பண்ணுறா, அதான் அவள் என்ன பண்ணுறா பலகத்தும் பௌத்தர். பலகத்தும் அப்படின்னு சொன்னால் என்னன்னா பல விஷயங்களை கத்தி சொல்கிறதுன்னா உறக்க சொல்கிறது, ஆர்ப்பாட்டம் கூசல் போடுறது. யார் அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னா யாருக்கு சரக்கு இல்லையோ அவன் ரொம்ப கூசப்படுவான். அதே நன்னா நியாயங்கள்லாம் இருக்கா என்ன பண்ணுவா,
அவள் நியாயங்கள்லாம் இருக்கிறதுனால அவளை ஒன்றும் கலக்க முடியாதுன்றதுனால அவள் மெதுவாக பேசுவாள். யார்கிட்ட சரக்கு இல்லாத இருக்குதோ அவன் தோற்றுருவான் போல் இருந்ததுன்னா அவன் வந்து பெரிய கூசை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரையும் எவ்வளோ வரைக்கும் சொல்கிறான் பார்த்தியா, யாருக்கிட்டையும் பயப்படாத சொல்கிறான் அவன், அதனால் அவனுக்கு தான் நிஜம் அப்படின்னு ஜனங்கள், ஒன்றும் தெரியாத ஜனங்கள் அவனை ஆதரிக்கிற மாதிரி ஆகும். அதை போல பல கத்தும் பௌத்தர் முதலான பல விஷயங்களை தாறுமாற பிதத்துறால அப்படிப்பட்ட பௌத்தர் முதலிய பண்டை பகற்கள்ளர் பழமையான பகல் திருடர்கள் அவளுடைய பகட்டழிக்க ஆடம்பரமான இது இருக்க அதை ஒழிக்கிறதுக்காக என்ன பரவும் அதனால் ஆதரிக்கப்படுகின்ற பொய்யாம் சில கற்று அதை பொய்யான சில விஷயங்களை இவாளும் நம்பி வையாகரனாலும் ஏற்றுக்கிறார். என்ன சில கற்று சில விஷயங்களை அந்த மதத்திலேருந்து கற்றுண்டு சித்தாந்தம் அறியகில்லா வேதாந்த சித்தாந்தத்தை அறியாத இவா போயிட்டான். யார்? வியாக்கரணாள். வேதத்துக்கு சரியான அர்த்தம் ஊர் பூரா சொல்லணும்னு அந்த செக்பந்தியெல்லாம் போட்ட இவா பகல் திரடுற போல் இருக்குது ஆர்ப்பாட்டமாக வார்த்தையெல்லாம் சொல்கிறாள், ஆடம்பரமான வார்த்தை. அதில் மயங்கி என்ன அதனால் ஆதரிக்கப்பட்டு அந்த பொய்யான சில விஷயங்கள் இருக்குது அவள் சொல்கிறது இருக்குதே அதனால் சித்தாந்தத்தை அறிய முடியாதபடி இருக்கா. யார்? வையாகரனாள். அல்பஜானம் சிறுவர். அவள் வந்து சிறுவர்னா சின்ன பசங்க, அல்பஜானமுடையவர்னு அர்த்தம். இனி மயங்காமல் அந்த அப்படி சின்னவாளாக இருக்காள் அல்பஜான அவள் இனிமேட்டு கலக்கப்படாதபடி சேமித்தோம், தத்துவார்த்தத்தை விளக்கி அவளை காப்பாற்றினோம். சேமித்தோம்னா ஒரு வஸ்து கெட்டு போகாதபடி ரட்சிக்கிறோம்னு அர்த்தம். அது எப்படி? அவள் பகட்டான வார்த்தையை நம்பி கெட்டு போகிறதுக்கு இருந்தால் அது அதை வந்து நாம் அதை விளக்கி தத்துவார்த்தத்தை விளக்கி அவளை காப்பாற்றினோம், சேமித்தோம் சொல்கிறார். இப்போது இதில் சில 2-3 பதத்துக்கு இல்லை சந்தேகம் வருது, அதை மாத்திரம் சொல்லி அதோடு முடிச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பிழையும் சேராமல் உபகரித்தார். இதுவரையில் எந்த சந்தேகம் வரல. வியாக்கரண சாஸ்திரத்தை கொண்டு வியாக்கரண சாஸ்திரம் அங்கம்னு சொன்னோம் இல்லையா? வேதம் 4 வேதத்துக்கு 6 அங்கங்கள். வியாக்கரணம், சிக்ஷா, நிருக்தம், ஜோதிஷம், அப்புறம் சந்தஸு, கல்பம், இப்படி 6 இருக்குது. அதில் வியாக்கரணம் இது ரொம்ப முக்கியம். எல்லா அங்கமுமே முக்கியம், இது முக்கியம். அதில் இந்த மாதிரி இருக்கிறவா இந்த மாதிரி மயங்கி போயிட்டா அப்படின்னு சொல்கிறேன். இப்படி இருக்கிறவா மயங்குவாளா அப்படின்றதுக்கு இவரே சொல்லிட்டார். பல கத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் அப்படின்னு. அதாவது திருடாளில் 2-3 வகை. அதாவது திருடன் பயந்துண்டு தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நள்ளிரவில் தான் வர்றது தெரியாமல் அப்படி திருடின்னு போவான். அது லோகத்தில் பிரசித்தமான திருடு. அதாவது பிரசித்தமான என்ன, அதாவது நிறைய திருடு. பிராயஷா அப்படி தான் திருடாள் வந்து தன்னை காமிக்காமல் தான் வர்றது போகிறது தெரியாமல் திருடின்னு போவா. அது ஒரு திருடு. அதுதான் பிராயஷா இருக்கிற திருடு. இந்த பகற்கள்லேருந்தது என்னன்னா, அங்கங்கே இந்த ஊரை நாங்கள் கொள்ளையடிக்க வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகல்லையே வருவான். வந்து தங்களுடைய அட்டாத்காரத்தினால பொருள்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிடுவான். அந்த திருடு. அதுக்கப்புறம் தீப்டி திருடன்னு ஒன்று, அது 2வது. அதுக்கப்புறம் பகல் தீப்டி திருடன்னு ராத்திரி வேளை தீப்டி எடுத்துட்டு தாங்க வரத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதனால் என்ன திருட வரான்னு இவாளே விட்டுட்டு ஓடிடுவாள். முதல்ல நிறைய பேர் எப்படி திருடுவான்னு சொன்னால் தாங்க வர்றது தெரியாமல் இவள் வீட்டிலையே இருந்தால் கூட அவளுக்கெல்லாம் தெரியாமல் வந்து திருடின்னு போகிறது தான் பிராயஷா லோகத்தில் இருக்கும். ஆனால் தீவிட்டி திருடன்றது 2வது திருடன் எப்படின்னா,
தீவட்டியை எடுத்துட்டு நாங்கள் திருட வரோம் அப்படின்னு சொன்னால் அதிலேயே பயந்துட்டு எல்லோரும் வெளில போயிடுவான். அந்த மாதிரி அவன் வாரமாக வந்து திருடி போவான். இன்னொரு திருடன் அதை விட இன்னும் இது வேணால் ராத்திரியில் வரான், தீப்தி எடுத்துன்னு வரான், இவன் ஓடி ஒழிஞ்சிக்கிறான். பகல்லையே திருடத்தை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வந்து திருடி எடுத்துன்னு போவான். ஏன்னா அவனுடைய துஷ்டத்தனத்துக்கு மீறி இருக்க முடியாது. உயிரானால் தப்பட்டும், பொருள் போனால் போட்டோம், இல்லை எடுத்துன்னு எவ்வளோ பொருள் எடுத்துன்னு போக முடியும் அவ்வளோ பொருளை எடுத்துன்னு போவான். எடுத்துன்னு போனால் மாத்திரம் தரிச்சின்னு வந்தான்னா என்ன பண்ண முடியும்? அதனால் இப்படி அவளுக்கு பகல் திருடர்னு பேர். சரி, இப்போ ஏன் இவாளை பௌத்தாதிகளை பகல் திருடர் அப்படின்னு சொன்னார்? அதோட என்ன பலகத்தும் பௌத்தர் முதலான பண்டை பகற்கள்ளர் அப்படின்னு சொல்கிறார். பகற்கள்ளர்னு ஏன் சொன்னான்னா, இவா ஒரு ஞானத்தை தானே, தப்பான ஞானம்தான், அதை தானே போதிக்கிறா அண்ணா. அதனால் பகல் திருடன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அஜ்ஞான விஷயமா இருந்ததுன்னா அது இருட்டுன்னு அர்த்தம். இவா தத்துவார்த்தத்தை சொல்கிறேன், அதாவது இந்த இதெல்லாம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தாறுமாறாக சொல்லி அதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சொல்கிறாளோ இல்லை, அதனால் இவன் பகல் திருடனை போல அப்படின்னு சொன்னார். ஏன்னா மத பிரச்சாரம் அங்கங்கே பண்ணுறாளோ இல்லை, அதனால் இவனை பகல் திருடனுக்கு ஒப்பிட்டார். பண்டைன்னு சொன்னாரே அது என்னது அப்படின்னு. இவாளும் நெடுநாளாக இருக்கா. 2வது அத்தியாயத்தில் சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரத்தில் இவா இந்த பௌத்தர் ஜெயனால் எல்லாரையும் கண்டிக்கிறார். எப்படி இந்த லோகம் லீலா விபூத்தியான இந்த 17 உலகமெல்லாம் இருக்குதே, இது எப்படி இருக்குது? அதாவது பத்த ஜீவர்கள் அனாதி கர்மத்தினால இங்கே இருக்குமே நாமோ, இதுக்கப்புறம் தானே பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போகிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்கிறது உடலாகவும் தாங்க அனுபவிக்கக்கூடிய போக்கிய பொருளாகவும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த லீலா விபூத்தியானது இது பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருத்தின்றது திரிகுணாத்மகம். அதாவது புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் 3 இருக்குது. நல்ல குணம் கெட்ட குணமெல்லாம் கலந்து இருக்கிறதுனால, புண்ணியம் பாபம் இருக்கிறதுனால, அதனால் இவனுடைய சரீரம் அதெல்லாம் எல்லாமும் சேர்ந்ததாக இருக்குது. நல்ல குணம் கெட்ட குணமெல்லாம், அதான் தமோ குணம் ரஜோ குணமெல்லாம் சேர்ந்ததா. அதுக்கு உண்டான இந்த பிரகிருதி திரிகுணாத்மகம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் பொருந்து இதாக இருக்குது. அதனால் எப்போவுமே சத்துவகுணம் மாத்திரம் இருக்கிறவா இங்கே இருக்கவே முடியாது. அது வைகுண்டத்தில் தான் சத்துவகுணம் மாத்திரம் இருக்கிறது. இங்கே இருக்கிறது அதில் பிராயசா தமோ குணம் ரஜோகுணம் தான் ஓங்கி இருக்கும், சத்துவகுணம் கம்மியாக இருக்கும். யாருக்கு சத்துவகுணம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வருதோ அவள் இந்த உபாயத்தை இங்கேருந்து விடுபட்டு வைகுண்டம் போகிற உபாயத்தை பிரபத்தியாதிகளை அனுஷ்டிக்கக்கூடியவாளாக இருக்காளே. அதனால் அவள் வெகு சிலர். சத்துவகுணம் மேலோங்கி இருக்குவான்னு ரொம்ப சிலர் தான். ரஜோகுணம் தமோ குணம் பொருந்தியவா தான் அதிகம். அதனால் இந்த அவளுக்கெல்லாம் என்ன, அவளெல்லாம் ஒரு வழியில் கொண்டு போகணுமில்ல, அதுக்காக இந்த பௌத்தாதி சாஸ்திரங்கள்லாம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சூத்திரக்காரர் 2வது அத்தியாயத்தில் அந்த பௌத்தாதி சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்லி அவள் மதத்தெல்லாம் அசமஞ்சசம் அப்படின்னு கழிக்கிற. எப்படி இந்த வேதாந்த மதம் வைதிக மதம் எப்படி இருக்குதோ எப்பவும் நிலையா, அதே போல் இந்த நாஸ்திக மதமாகட்டும் அவைதிக மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் எல்லா காலத்திலும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அதிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம், விடுபட்டு இப்போ. அதனால்தான் திரைகுண்ய விஷயா வேதாகா அப்படின்னு நிஸ்திரைகுண்யம் பவார்ஜுனான்னு சொல்கிறான் பெருமாள். அதாவது இந்த லோகம் வேதத்தில் திரிகுணம், அவளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சத்துவகுணம் மேலோங்கினவாளோ ரஜோகுணம் மேலோங்கினவாளோ தமோ குணம் மேலோங்கினவாளோ இருக்கா. எல்லாருக்கும் அவளுக்கு வழியை சொல்கிறது.
அப்படி அவாளுக்கு வழியை சொல்கிறது. அதுலேருந்து நீ எதுலேயும் இல்லாத 3 குணத்தையும் விட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதான் 3 குணத்தையும் விட்டவன்னா எதுலேயும் இப்போ தாறுமாறான பற்று இல்லாமல் நிஸ்திரைகள்யோ பவாத்மனா அப்படின்னு சொல்கிறார். அதனால் மற்றதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும்னு சொன்னால் சத்துவகுணம் மேலோங்கினோன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது யாருக்கோ ஒருத்தருக்கு தானே வரும், எல்லாருக்கும் வராது. அதனால் இந்த மதங்கள்லாம் அனாதி. நம்மாழ்வார் கூட வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, பெருமாளை வணங்கி மோட்சம் போகிறதுக்கு பல வழி வச்சுருக்கான். அதாவது பக்தி யோகத்தில் தகர வித்யை, சாண்டில்ய வித்யை, உபகோசல வித்யை, வைஸ்வானர வித்யை அப்படின்லாம் பல வச்சுருக்கான். அதே மாதிரி சரணாகதி வச்சுருக்கான். சரணாகதியிலையும் உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, ஸ்வனிஷ்டை, பாகவத நிஷ்டை இப்படிலாம் வச்சுருக்கான். அதனால் பெருமாளை வணங்கக்கூடிய துறைகள் இருக்குதே. துறைனா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நீர்நிலையில் ஒரு இடத்துல இறங்குறோம். அந்த இறங்குற இடத்துல ஆபத்து இல்லாமல் இருக்கக்கூடிய இறங்கக்கூடிய இடம் துறை. அந்த இடத்துல இறங்கி தான் அந்த நீர்நிலை மொத்தம் நீச்சல் அடிக்கணும்னா கூட அடிக்கலாம். மீதி இடத்துலாம் இறங்கவே முடியாது, இறங்கினா ஆபத்தாயிடும். அதனால் வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, ஆபத்து இல்லாத போய் பெருமாள் அடையக்கூடிய துறைகள் பல பல. அதுபோல் மதுவி கற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி, மதியினுடைய தௌர்பாகியத்தினால துர்பலத்தினால மதி விகற்பால் மாறி நினைக்கிறது. அதனால் பிணங்கும் சமயம், அதாவது பிணங்கக்கூடிய மதங்கள் அதையும் பல பலவாக்கி. அதனால் அத்த துறைகள்னு சொல்லலை. ஏன்னா அது நேர் ஊருக்கு போகிறது இல்லை, அதனால் அதை துறைன்னு சொல்ல. பிணங்கும் சமயம் அது ஒரு மதம், அவ்வளோதான். அது பிணக்கம் கொண்டு, பெருமாளோட பிணக்கம் கொண்டு அதிலேயே நாம் வாழ்ந்துட்டுருக்க மாதிரி பண்ணும். அதனால் இந்த பௌத்தர் முதலான பண்டைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாமும் அனாதியாக இருக்குது, இதெல்லாமும் அனாதியாக இருக்குது. அதனால்தான் பண்டை பகற்கள்ளர் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த லோகம் 3 குணத்தினால் ஆன லோகமானத்தினால, புண்ணிய பாபத்தினால இருக்கிறவாளுக்கு உண்டான சரீரேந்திரியங்களாக பரிணமிக்கக்கூடிய லோகமானத்தினால இது 3 இருக்குது. அப்போது அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அந்த மதங்கள்லாம் இருக்குது. அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவாவாளுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இறைவன் இவன் தான் எனக்கு எங்கள் குலதெய்வம், இவன் தான் எனக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிறாளோ இல்லை அவாவா அது ஆன மாதிரி பல இறைவாள் இருக்கா. அவாவா மதுவிக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வத்தை அடையிறார். அவரவர் இறையவர் அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதனால் பண்டை அப்படின்னு சொல்கிறதும் பகற்கள்ளர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். இதுக்கு மேலே ஒரு அர்த்தம், ஒரு சந்தேகம் வருது. என்ன? அதான் இந்த சந்தேகம் என்னன்னா, பண்டைன்னு சொன்னாலே நெடுநாளாக இருப்பாளா, பகற்கள்ளர்னு சொன்னாலே இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். நெடுநாளாக இவாளும் இருக்கா. எப்படி வைதிக மதம் நீண்ட நெடுநாளாக இருக்குதோ, எப்பவும் நித்தியமாக இருக்குதோ, இங்கே இருக்கிற ஜீவாளன் நல்லபடிக்கு வைகுண்டத்துக்கு ஏற்றுறதுக்கு, அதே போல் இங்கேயே ஓய்ந்துன்றதுக்கு உண்டான இந்த மதங்கள்லாமும் இருக்குது. அதனால் பண்டைன்னு சொன்னார். அப்புறம் இவாளை இவ்வளோ தூரம் கண்ணாறு சதிரொழி கட்டுவார் போல்னு இவாளை வசதியாக சொல்லிட்டு, அப்படி இருக்குவா இவா எப்படி இதில் மயங்குவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மற்றவாள்லாம் தாறுமாற அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு தானே இவா இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு இவரை போத்திருக்கோம். வியாக்கரண சாஸ்திரம் ஒரு அங்கம்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துச்சே இவா இத்தர மதத்தில் எப்படி மயங்கினா? அதான் பரவும் பொய்யாம் சிலகத்து சித்தாந்தம் அறியகில்லை. அவள் சொல்லக்கூடிய பொய்யில் அப்படியே ஈடுபட்டு சித்தாந்தத்தை தெரியாமல் இருந்துட்டுருக்கான்னு சொல்கிறது. அது எப்படி? அதை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசான பதாஸ்ரயம்
ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.